ஸோ இந்த ராக்னா என்னன்னு நான் இன்னொரு வாட்டி குயிக்காக சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு மாடல் வந்து கட் ஆஃப் டைமோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு லேட்டஸ்ட்டு டேட்டா வந்து ஏஐக்கு வந்து தெரியணும். இல்ல உங்களோட கம்பெனி பிரைவேட் டேட்டா வந்து உங்க வித்தின் ஆர்கனைசேஷனுக்குள்ள ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் வேணும்னா ராக் இஸ் த பெஸ்ட் மெத்தட். அது எப்படி தருவோம்? ஃபைலை வந்து அப்லோட் பண்ணி வெக்டர் டிபியாக ஸ்டோர் பண்ணி வெக்டர் டிபியிலேருந்து ரிட்ரீவல் நடக்கும். அதுதான் ரிட்ரீவல் ஆர்குமெண்ட் ஜென்ரேஷன். ஸோ இதை வந்து சிம்பிளாக சொல்லியாச்சு. இந்த ரிட்ரீவல் ஆர்குமெண்ட் எப்படி என்ஐடென்ல ஆட் பண்ணுறது, அது எப்படி டைனமிக்காக ஆட் பண்ணுறது, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஏஐ ஏஜென்ட் வந்து ஃபைல் ஆட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிக்கும். ஓகேவா கைஸ்? இப்போ இதோடைய குயிக் டெமோ நம்ம பார்த்துடலாம். ஆன்சானா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அதில் ராக் ஏஜென்ட் 2.0 அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன் 2.0னா நம்ம இதை கீப் ஆன் நம்ம வந்து ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதில் வந்து நீங்கள் டெலகிராமோடைய ட்ரிகர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு சேட் யூஸ் பண்ணுறதுக்கு டெலகிராம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பேக்கில் வந்து எப்படி வந்து வெப்சைட்டில் ஆட் பண்ணுறது, ஸ்லாக் டீம்ஸ் எல்லாமே ஒரே மெத்தட் தான் கைஸ். இதை வந்து நம்ம பண்ணி இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆனீங்கனாக்க எல்லாமே இதே மெத்தடில் தான் இருக்கும். socialegal_ai அந்த சேட்பாட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஒரே ஒரு வாட்டி செக் பண்ணுறதுக்காக எக்ஸிக்யூட் கொடுத்துட்டு என்னுடைய டெலகிராமுக்குள்ளே போயிட்டு ஹாய்ன்னு கொடுத்துட்றேன். ஸோ ஹாய்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்துடும். ஸோ விச் மீன்ஸ் என்னால் இதை பார்க்க முடியுது. டேரெக்டாக அடுத்து என்ன பண்ணுவோம்னா ஏஐ ஏஜென்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு ஒரே ஒரு நோடு தான் இருக்குது, ஏஐ ஏஜென்ட். ஸோ இந்த ஏஜென்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஃபைன் பிலோன்னு கொடுத்துட்டு ஆன்சர் த யூசர் கொரி அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? இது ஏன் நம்ம சொல்கிறோம்னாக்க ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட் எழுதி இன்னும் பண்ணணும், ரிஃபைன்லாம் பண்ணணும். பட் இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் கொடுங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் கொரி ஜேசன் மெசேஜ் இப்படி கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து சேட்டை மாடல் ஒரே நிமிஷம் சேட்டை மாடல் கொடுத்தீங்கன்னாக்க ஓப்பன் ஏஐ அது இருக்கும். அதை மட்டும் சூஸ் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, க்ரெடென்ஷியல் மாடல் எல்லாம் கரெக்டாக சூஸ் ஆகிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்தது மெமரியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிள் மெமரி சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃபைன் பிலோன்னு கொடுத்துட்டு டெலகிராம் -_ இந்த சேட் ஐடியை தூக்கி கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த சேட் ஐடியை தூக்கி கொடுத்துருங்க கைஸ். ஸோ இந்த ஐஃபனுக்கு அப்புறம் ஸ்பேஸ் வேணாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இதோட மல்டிபிள் டைம் பண்ணிட்டோம். ஸோ அதனால் திருப்பி வந்து நான் அதை பண்ண வேணான்றதுனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணேன் கைஸ். ஸோ விச் மீன்ஸ் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெலகிராமை ஆட் பண்ணிட்டு சென்ட மெசேஜ் இருக்கும், சென்ட டெக்ஸ்ட் மெசேஜ்னு இருக்கும். அந்த டெக்ஸ்ட் மெசேஜில் ப்ரீவியஸ் நோடை வந்து ரன் பண்ணி விடுங்க. அதுலேருந்து நம்மளுக்கு அவுட்புட் வரும். இப்போது இதை எனேபிள் பண்ணி இதில் இருக்கிற சேட் ஐடியை தூக்கி இங்கே போட்டுருங்க. பிகாஸ் அதே சேட்டில் தான் நம்மளுக்கு ஆன்சர் போகணும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வந்து இதோடைய அவுட்புட். ஓகேவா கைஸ்? இது வரைக்கும் ஒரு பேசிக் ஏஐ ஏஜென்ட், கான்வர்சேஷனல் ஏஐ ஏஜென்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஏன் இது வரலனாக்க நம்மளுடைய பாட்டை வந்து வேறு மாற்றிக்கணும், எக்ஸிக்யூட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ இதோட விச் மீன்ஸ் வி கம்ப்ளீட்டட் தி பேசிக் வந்து ஒரு வந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே போகலை, இதுவே ஆன்சர் பண்ணிடுச்சு. தட் மீன்ஸ் இதுக்கெலாம் வந்து பர்செப்ஷனே போதும். ஓகேவா? பிபிஏ பர்செப்ஷன் பிரெயின் ஆக்ஷன். ஸோ இதுதான் பிரெயின் வந்து இங்கே தான் இருக்குது. பர்செப்ஷன்லேயே அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரிப்ளை பண்ண முடியுது. அதனால் ரிப்ளை பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ தான் வெக்டர் டிபியை வந்து ஆட் பண்ண போகிறோம். வெக்டர் டிபியை எப்படி ஆட் பண்ணுறது, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா கைஸ்? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வெக்டர் டிபிக்கு வந்து பைன் கோன் போயிடலாம். ஓகேவா? பைன் கோன் ஏபிஐ கீ போயிடலாம். ஸோ அதில் போயிட்டு லாகின் வந்து ஜிமெயில் வச்சு ஒரு லாகின் மட்டும் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம ராக் செஷன்லேயே பார்த்துருப்போம் எப்படி வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஏபிஐ கீயை மட்டும் ஆட் பண்ண போகிறேன். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கும், இந்த லெஃப்ட் சைடில் ஏபிஐ கீயை வந்து க்ரியேட் பண்ணி இந்த ஏபிஐ கீ வந்து ஆட் பண்ணும். ஸோ இதை வந்து அது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறதை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து க்ரியேட் இண்டெக்ஸ் சோஷியல் ஈகிள் ஏஐ மட்டும் போட்டுக்கிறேன். இதில் வந்து நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோன்னா எம்பாடிங்கோடைய ஸ்மால் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு டைமென்ஷனை வந்து 1536 யூஸ் பண்ணுறோம். இதில் எந்த கான்ஃபிகரேஷன் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அதிகமாக இருக்கிற டைமென்ஷன்னா கரெக்டாக இருக்கும் லார்ஜர் ஃபைலுக்கு. ஓகேவா கைஸ்? க்ரியேட் இண்டெக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. மீது எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும். ஓகேவா? அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்க
பைன்கோன். இப்போ நம்ம ஒரு டம்மியான ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். பைன்கோனில் வெக்டர் டிபியா கிரியேட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு எஃப்ஏக்யூ வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக வந்து எனக்கு வேணும்னு கேட்டிருக்கேன். ஜஸ்ட்டு காப்பி பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். நோட் பேட் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? Ctrl+S கொடுத்து FAQ.txt டெஸ்க்டாப்லேயே இருக்கட்டும், சேவ்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு FAQ.txt வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதை தான் நம்ம வந்து வெக்டர் டிபியில் போட போகிறோம். ஆனால் இது எப்படி போட போகிறோம்னா, டைனமிக்காக போடணும் வெக்டர் டிபியில். ஓகே கைஸ்? ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த ட்ரிகர்லேயே இன்னொரு ட்ரிகரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். கூகுள் டிரைவ் ட்ரிகர். ஓகேவா? டிரைவில் போயிட்டு இந்த இடத்துல ட்ரிகர்னு இருக்கும். இந்த ட்ரிகரை ஆன் சேஞ்ச் டு ஸ்பெசிஃபிக் இன்வால்விங் எ ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர் அதை மட்டும் ஆட் பண்ணிட்டு, கூகுள் டிரைவ் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்கும், ஒரே ஒரு வாட்டி கனெக்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. விச் மீன்ஸ் வந்து கனெக்ட் கேட்குது. ஏன்னா கொஞ்சம் 1 வீக்லாம் விட்டுட்டிங்கன்னா திருப்பி கனெக்ட் கேட்கும், அதனால் இஷ்யூ வரும். ஸோ அதனால் எவ்ரி டைம் வந்து இதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கரெக்டாக கூகுள் டிரைவ் வந்துடுச்சு. இப்போ கூகுள் டிரைவில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணணும். இவ்வளோ ஃபோல்டர்ஸ் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, டிரைவில் போயிட்டு டிரைவ் நான் வந்து கிரியேட் அ நியூ ஃபோல்டர் rag n8n டெமோ அப்படின்னு மட்டும் க்ரியேட் பண்ணிடுறேன். விச் மீன்ஸ் இப்போ க்ரியேட் பண்ணிட்டேன்னா இங்கே வந்துச்சா, அது வந்து நம்மளுடைய ட்ரைவோட இதுலேயும் வருதான்னு சொல்லி ஒரு வாட்டி பார்த்துட்டு, இல்லைனா போயிட்டு வந்துடலாம். வெளியில் போயிட்டு வந்தால் சரியாயிடும். ஓகேவா? இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணோன்னா rag n8n டெமோ இது வந்துடுச்சா? ஸோ இதை கொடுத்துட்டு வாட்ச் ஃபார் என்ன பண்ணுன்னா, ஃபைல் அப்லோடடு இல்லைனா ஃபைல் கிரியேட்டட். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபைல் கிரியேட்டட். நீங்கள் ஃபைல் அப்டேட்டட்னு பார்த்தாலும் எக்ஸிஸ்டிங் ஃபைலாக வரும், இல்லை ஃபைல் கிரியேட்டட். நம்ம வந்து நியூ ஃபைல் ஆட் பண்ணுறப்ப ஈவெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். எவ்ரி மினிட் வந்து இந்த ட்ரிகர் வந்து ரன் ஆக போகுது இப்போ. ஓகேவா? இந்த டிரைவில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டிரைவ் அக்கௌண்ட்டில் டேரெக்டாக உள்ளே போய் அந்த டெக்ஸ்ட் ஃபைலை தூக்கி உள்ளே போட போகிறேன். ஒன்றும் இல்லை கைஸ், நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஒரு FAQ ரெடி பண்ணுறோம். அதை வெக்டர் டிபியில் ஆட் பண்ண போகிறோம். வெக்டர் டிபியில் நம்மளே ஆட் பண்ணாமல் n8n ஆட் பண்ணிக்கும். இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டெஸ்க்டாப்குள்ளே போனீங்கன்னாக்க FAQ.txtன்னு இருக்கும். அதை அப்படியே ட்ராக் பண்ணி நம்மளுடைய டிரைவில் மட்டும் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும்னாக்க, இந்த ஃபைலை வந்து நம்ம ரீட் பண்ணணும். இந்த ஃபைலை வந்து ட்ரிகர் ஆன உடனே ஃபைல் அப்டேட்டட் அப்படின்னு வந்துருச்சுனாக்க, டவுன்லோட் மட்டும் இந்த ஃபைலை பண்ணணும். இப்போ அது எப்படி பண்ணணும்னா, இதை ஒரு வாட்டி ட்ரிகர் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்திருக்கும். நம்ம இப்போ அப்டேட் பண்ண ஃபைல் வந்து இந்த இடத்துல வந்திருக்கும். ஃபைலோடைய நேமோடையே வந்திருக்கும். FAQ.txtன்னு கீழே இருக்கும். ஓகேவா? FAQ ஃபைலோட நேம் வந்து இருக்கும். இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோல்டரில் வந்து இந்த அப்டேட் இருக்கிறதுனால அந்த ஃபோல்டரு வந்து அந்த ஃபைல் வந்து வந்துடும், இந்த TXT ஃபைல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை டவுன்லோட் பண்ணணும். அதே டிரைவுக்கு போயிட்டு டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன், டவுன்லோட் ஃபைலுன்னு இருக்கும், அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபைல் லிஸ்ட்டு வந்து எங்கேருந்து எடுக்க போகிறோன்னா, FAQ.t இதை வந்து நம்மளாக கொடுக்காம டேரெக்டாக போயிட்டு ஐடின்னு ஒன்று இருக்கும். இதில் இவ்வளோ இருக்குல்ல, நம்ம எதை கொடுக்குறதுன்னு பார்க்காம இந்த ஐடி இருக்குல்ல, இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். கிளியராக கைஸ்? நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரிகரை மென்ஷன் பண்ணுறோம். அந்த ட்ரிகரில் டவுன்லோட் ஆகுது. அதுக்கப்புறமேட்டா பைன்கோனுங்கிற வெக்டர் ஸ்டோரை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். பைன்கோன் கொடுத்துக்கோங்க. இதில் வெக்டர் ஸ்டோர்னு வருதா, இதை கிளிக் பண்ணி இதில் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா, ஆட் டாக்குமெண்ட் டு வெக்டர் ஸ்டோர் தானே பண்ண போகிறோம். இப்போ டாக்குமெண்ட் வந்துச்சு, அதை ஆட் தான் பண்ண போகிறோம், அதை கொடுக்க போகிறோம். இதில் வந்து பைன்கோனோட API கொடுக்கணும். இது ஆல்ரெடி இருக்குது, அதை எப்படி நான் புதுசாக கொடுக்குறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ட்ராப் டவுன் கிரியேட் எ நியூ க்ரெடென்ஷியல் அதை மட்டும் கொடுத்துட்டு, இப்போது டேரெக்டாக பைன்கோன் போங்க. நம்ம இதை வந்து கிரியேட் பண்ண இண்டெக்ஸஸ்ஸு லெஃப்ட் சைடு போனீங்கன்னாக்க கிரியேட் அ நியூ API கீன்னு இருக்கும். சோஷியல் ஈகிள் AI அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு கிரியேட் அ கீ, லெஃப்ட் சைடில் APIஸ்க்கு ரைட் கிளிக், இந்த இடத்துல கிரியேட் API கீ ஜஸ்ட்டாக காப்பி பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, n8nல APIs கீழே கொடுத்துட்டு சேவ்னு கொடுக்க போகிறோம். இப்போ என்ன ஆகும்னா, இது கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். இதுக்கு வந்து நான் என்ன பேர் வைக்க போகிறேன்னா, dude சோஷியல் ஈகிள் AI அப்படின்னு கொடுத்துட்டு
சேவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த இது வந்துடும். கரெக்டா? இந்த பைன்கோன் இண்டெக்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பாருங்க. 3 இருக்கு. நம்ம கிரியேட் பண்ணது சோஷியல் ஈகிள் -ஏ அதை மட்டும் கொடுத்துட்டு எம்பர்டிங் பேட்ச் சைஸ் வந்து 200 அதுவே இருக்கட்டும். நோ இஷ்யூஸ். ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு வந்து பைன்கோனுடைய நேம் ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணால் நல்லது. ஓகேவா? அதை எப்படி ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன ஃபைலை ஆட் பண்ணோன்னாக்க FAQ நீங்கள் வந்து கீப் ஆன் FAQ ஆட் பண்ணுறீங்க. இல்லைனா கம்பெனி டாக்குமெண்ட்னாக்க நீங்கள் வந்து கம்பெனி டாக்குமெண்ட் அப்படின்னு போட்டுட்டு டாக்குமெண்ட்டுன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிரஷன் எப்பயும் போடுற எக்ஸ்பிரஷன் என்ன போடுவோம், இந்த டேட் அண்ட் டைமுக்கு போடுவோம்ல, அதுதான். நான் அதை ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கிறத நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நவ் அப்படி கொடுத்துட்டு .to ஃபார்மேட் y LLDD -HH க்ளோஸ் ப்ராக்கெட் இப்படி கொடுத்துட்டு எக்ஸ்பிரஷனை மாற்றிக்கிறேன். ஸோ அப்படி கொடுக்குறப்ப எனக்கு என்ன வருதுன்னா இயரு, டேட்டு, அதுக்கப்புறம் வந்து டைம். ஸோ இது எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸிக்யூட். இப்போ இதுக்கு கீழே வந்து இன்னும் நிறைய இருக்குது. இப்போ வெக்டர் கோன் ஸ்டோரில் எம்பர்டிங்ஸ் என்ன சூஸ் பண்ணணும், டாக்குமெண்ட் என்ன சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எம்பர்டிங்கை சூஸ் பண்ணலாம். எம்பர்டிங்கில் ஓப்பன் ஏஏ எம்பர்டிங்ஸ்னு இருக்கும் இந்த ரைட் சைடில். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்துடும். இந்த ஸ்மால் தான் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். அதனால் இதையே கொடுத்துக்கோங்க. ஆட் ஆப்ஷனில் டைமென்ஷன் அதெல்லாம் இருக்கும். டைமென்ஷன் வேணும்னா நம்ம என்ன டைமென்ஷன் அங்கே யூஸ் பண்ணணும் கொடுங்க. பட் இட்ஸ் நாட் தேவையில்லை. அது டாக்குமெண்ட்டுக்கு அதுவே எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ எம்பர்டிங்ஸ் முடிஞ்சுது. அடுத்தது இப்போ டாக்குமெண்ட் வந்து என்ன கொடுக்கணுனாக்க டிஃபால்ட் டேட்டா லோடர் அதை மட்டும் கொடுத்துருங்க. இதில் வந்து ஜேசான் இது எல்லாமே ஆட் ஆகிட்டு டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டருக்காக தான் இங்கே வந்தோமே. டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டரில் என்ன பண்ணுவோம், ரிகர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர். இப்போ நம்ம அங்கே எவ்வளோ வந்து நம்ம வந்து பார்ப்போமோ அதே தான் கைஸ். இங்கே வந்து சங்க் ஓவர்லேப் சைஸ் வந்து 100 கொடுத்துக்கோங்க. 4 ஸ்டெப்பு இருக்கும். டேட்டா அப்லோட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எம்பர்டிங்ஸாக மாற்றுவோம், டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணுவோம், அப்புறம் எம்பர்டிங்ஸாக மாற்றி வெக்டர் ஸ்டோரில் போடுவோம். ஸோ இதுதான் நடக்குது. இதை ஒரு வாட்டி ரன் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஆல்ரெடி டெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் எம்பர்டிங்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ 75 ஐட்டம்ஸ் வந்து வந்துடுச்சு. இது எங்கே வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கணுன்னா நம்மளுடைய டேட்டா பேஸ் போங்க. socialeagle.a-ஏக்குள்ளே இப்போ ஒரு என்ட்ரி வந்து க்ரியேட் ஆகிருக்கும். என்ன என்ட்ரி க்ரியேட் ஆகிருக்குன்னா ஒரு 10 டிபி வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதில் வந்து இந்த கம்பெனி நேம் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அதுவே க்ரியேட் ஆகும். இப்போ நியூ டாக்குமெண்ட் ஆட் பண்ணால் அதே தான் ப்ராசஸ்ஸு. அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து வெக்டர் டிபியில் நம்ம டேட்டாவை போட்டது. ஓகேவா? இது அப்படியே தனியாக துண்டாக தூக்கி எட்டக்க வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையே இல்லை. ஏன்னா ஒன் டைம் எஃபர்ட் தான் இது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த டூலில் நம்ம ஜஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு இது வந்து டேரெக்டாகவும் நீங்கள் பைன்கோன் ஆட் பண்ணலாம். பட் அதை ஆட் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு சாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால Q&A மாதிரி இருக்கும். கொஸ்டின் கேட்கணும், ஆன்சர் சொல்லணும். நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிங்கனாக்க அது வந்து இல்லைன்றதை ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடும். அப்படி சொல்லாமல் நடுவில் ஒரே ஒரு இது ஆட் பண்ணோம். இது எதுக்குனாக்க ஜஸ்ட்டு ஒரு இன்டர்ஃபேஸ். கொஸ்டின் கேட்டாக்க ரிட்ரீவ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஏகிட்ட போகிறது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா வெக்டர் ஸ்டோர் Q&Aன்னு ஒன்று இருக்கும். இருக்கு அதர் டூல்ஸ். இது எதுவுமே வெக்டர் ஸ்டோர்ஸ் எதுவுமே கொடுக்காம ஆன்சர் கொஸ்டின் வித் வெக்டர் ஸ்டோர் அப்படின்றத மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ரிட்ரீவ் த கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் யூசர் கொரின்னு மட்டும் கொடுங்க. இந்த இடத்துல லிமிட் வந்து 4 ரிட்ரீவல் நடக்கணுமா இல்லை எவ்வளோ ரிட்ரீவல் வேணாலும் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இங்கே கொடுத்துக்கணும். இப்போது கொஞ்சம் ஜூம் பண்ணாக்க இந்த இடத்துல என்ன கேட்குது, வெக்டர் ஸ்டோர் ஒன்று கேட்குது, மாடல் வந்து கேட்குது. ஃபஸ்ட்டு மாடலை சூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஏஐ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆன்சருக்கு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும், ஜஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ இந்த வெக்டர் ஸ்டோருக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், பைன்கோன். மீதி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா? வெல் குட். நீங்கள் அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா சூப்பர். இந்த வீடியோவுக்கு ஐ எம் யூஸிங் பைன்கோன். ஸோ பைன்கோன் கொடுத்துட்றேன். இந்த பைன்கோனில் இதில் இருக்கும் கைஸ், இது டிஃபால்ட்டாக என்ன வருதோ அதே சூஸ் பண்ணிங்க. இந்த செயின் ஏன் யூஸ் ஆகுதுன்னா ரிட்ரீவல் QA செயின் நடக்குது. LLM லாங் செயினில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ரிட்ரீவல் QA செயின், அதே தான் இங்கே நடக்குது.
இது வந்து ரிட்ரீவ் டாக்குமெண்ட் வந்து ஆஸ் அ டூல் ஃபார் இது வந்து டைரக்ட்டா நீங்க பைன்கோனை வந்து டூல்ஸ்ல ஆட் பண்ணீங்க. இந்த நடுவுல இருக்கிற ஒரு இந்த இது யூஸ் பண்ணாம பண்ணீங்கனாக்க, டைரக்ட்டா இதுதான் யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஏ ஆஸ் டூல்ஸ் ஃபார் ஏஐ ஏஜென்ட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத தான் யூஸ் பண்ண போறோம். பைன்கோன் இண்டெக்ஸ்ல எத சூஸ் பண்ணணுங்கிறது இருக்கு. இதுல வந்து செக்கிங் இந்த மாரி இருக்கும். இந்த அக்கவுண்ட்ட மட்டும் மாத்திக்கோங்க. இத வந்து நான் அடிக்கடி பண்றேன். இத சூஸ் பண்ணிட்டு, இந்த அக்கவுண்ட் எந்த அக்கவுண்ட்ட வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்றோமோ, அத குடுத்துட்டு, அதுல நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, சோஷியல் லீகல் அது மட்டும் இருக்கும். அந்த இண்டெக்ஸ் மட்டும் குடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னாக்கா பைன்கோன் நேம் ஸ்பேஸ் குடுத்து, அந்த இதுவுமே இங்கேயுமே நீங்க ஆட் பண்ணலாம். இப்போதைக்கு வேணாம். ஓகேவா? இத ஆட் பண்ண உடனே, அடுத்தது என்ன கேட்கும்னா, எம்பர்டிங்ஸ கேட்கும். ஓகேவா? எம்பர்டிங்ஸ் என்னன்னாக்க, ம் நம்மளோட ஓப்பன் ஏஐ எம்பர்டிங்ஸ் இதுல வந்து ஸ்மால் இத மட்டும் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு முடிச்சுக்கலாமா? இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய அ ரிட்ரீவலுக்கான ராகுக்கான ஒரு ஏஜென்ட். இப்போ என்ன பண்ணும்னா, இத அப்படியே சொல்றேன். இங்க வந்து டாக்குமெண்ட் ஆட் பண்ணிட்டோமா, இப்போ ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணும்னா, அது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டோம்னா, வந்து பார்த்துட்டு ஆன்ஸர் இத வந்து நான் மாத்திக்கிறேன். ஆ பேசிக் ராக்ன்னு மாத்திக்கிறேன். ஸோ இந்த பேசிக் ராக்ல என்ன பண்ணும்னா, இங்க போயிட்டு வெக்டர் டிபில சர்ச் பண்ணிட்டு எம்பெடிங்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு, அப்படியே எடுத்துட்டு வந்து இங்கேருந்து அ ஆன்ஸர் கண்டுபிடிச்சுட்டு, இங்க வந்து திருப்பி ஆன்ஸர் சென்ட் பண்ணணும். ஸோ இத வந்து ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி சிஸ்டம் ப்ராம்ப்ட் மட்டும் எழுதிடலாம். ஓகேவா? அ அந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் எப்படி எழுதணும்னா, அ ஃபார் மை NA10 ராக் ஏஜென்ட் பைன்கோன் வெக்டர் பைன்கோன் வெக்டர் ஸ்டோர் connected as tool, give me the simple system prompt to call the rag tool and answer it. If the answer is not coming, fall back to the normal LLM in the AI agent and answer the question from general knowledge. இது என்ன சொல்றேன்னா, ஒண்ணும் இல்ல. நீங்க ராக்ல போய் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. ஆன்ஸர் வந்தா எடுத்து ஆன்ஸர் குடுங்க. அப்படி ஆன்ஸர் இல்லன்னா, ஃபால் பேக் டூ தி நார்மல் கன்வர்சேஷன் நடக்கும்ல, அதுக்கு ஃபால் பேக் ஆகுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா, எப்பயுமே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும்ல. அதனால அந்த இதுக்கு இல்லாம. ஸோ இதுதான் வரும். யூ ஆர் ஏஐ ஏஜென்ட் இன் NA10 வித் ஆக்சஸ் டு தி ரிட்ரீவல் ஆர்குமென்ட் டூல் பேக்டு பை பைன்கோன் இந்த மாதிரி சொல்லணும். யுவர் பிரைமரி டாஸ்க் இஸ் ஆன்சர் யுவர் யூசிங் தி ராக் சர்ச் டூல். ஃபாலோ திஸ் ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் பண்ணிடும். இஃப் த டூல் ரிட்டர்ன் தி ரிலவெண்ட் ரிசல்ட் நான் எம்டி கான்டெக்ஸ்ட், யூஸ் தி கான்டெக்ஸ்ட் டு ஆன்சர். இந்த மாதிரி சொல்லுதா? நான் இப்போ என்ன பண்ண போறேன், டு நாட் மென்ஷன் பைன்கோன் ஆர் இன்டர்னல் டூல். திஸ் ப்ராம்ப்ட் கீப் ப்ராசஸ் க்ளீன் வித் லாஜிக்கல் இந்த டூல் ஃபார்மேட் நம்ம வந்து ஒமிட் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா டிஃபால்ட்டாக வந்து பெர்செப்ஷனில் இருக்கும். அப்படியே காப்பி பண்ணாமல் இதில் போயிட்டு ஆட் ஆப்ஷன் சிஸ்டம் ப்ராம்ப்ட் நீங்கள் டைப் பண்ணாலும் ஒன்றும் இல்லை கைஸ். இதை நான் கொடுக்குறேன். ராக் சர்ச் டூல்னு அது கொடுத்ததுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மள்ட்ட வந்து என்ன டூல் இருக்குனாக்க பைன்கோன் வெக்டர் டிபி டூல் அப்படின்னு நான் போட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலையும் வந்து யூஸ் த பைன்கோன் வெக்டர் டிபி டூல் அப்படின்னு போட்டுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை சேவ் பண்ணிட்டு ஒரே ஒரு வாட்டி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா? என்ன ரன் பண்ண போகிறோன்னா, இது ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம். இப்போது இஸ் பார்க்கிங் அவைலபிள், இதுதான் என் கண்ணுக்கு உடனே தெரிஞ்சது. நான் அதை கேட்குறேன். ஸோ இந்த இதில் வந்து நேராக போயிட்டு எனக்கு இதை பார்த்தாலே கடுப்பாக இருக்கும். ஆட் அப்பன் டிசேபிள் எஸ் சேவ் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஹலோ அப்படின்னு கேட்குறேன். ஸோ எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ எனக்கு வந்து டைரெக்டாக ஏஐக்குள்ளே போயிட்டு வந்திருக்கு. இப்போ என்ன கேட்க போகிறேன்னா, இஸ் த பார்க்கிங் அவைலபிள் அப்படி கேட்குறேன்.
ஸோ திருப்பி எக்ஸிக்யூட் கொடுங்க. ஏன்னா நான் ஆக்டிவாக வைக்கல, டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, இதுதாங்க ஏஜென்ட்டு கரெக்டாக கால் பண்ணிடுச்சா. இப்போ ஐம் நாட் சர்டைன் அபவுட் தி பார்க்கிங் அவைலபிள், இட் வுட் பி பெஸ்ட் டு செக் தி ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். இது ஏன் இப்படி சொல்லுதுன்னா, நம்ம இங்கே என்ன பண்ணோம், எஸ்ன்னு இருக்குது, ஆனால் வெக்டர் டிபிலேருந்து என்ன ரிட்ரீவ் ஆயிடுச்சுன்னு நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஐ டோன்ட் நோன்னு வந்திருக்கு. ஸோ அங்கே வந்து சிஸ்டம் யூஸ் தி ஃபாலோயிங் பீஸ் ஆஃப் தி கான்டெக்ஸ்ட் யூசர் இஃப் யூ. இதில் வந்து என்ன ஆயிருக்குன்னா, இந்த மெசேஜ் வந்து இஸ் பார்க்கிங் அவைலபிள்னு கேட்டாக்க இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேவா கைஸ். ஸோ இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். இப்போ வந்து ரிட்ரீவல் வந்து கரெக்டாக நடக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு வந்து இவ்வளோ பெருசாக எழுதாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது அப்படியே இன்னும் கொஞ்சம் ஷார்டன் பண்ணி யூ ஆர் RAG AI agent, call the retrieval tool and fetch the correct details from the vector DB. If the answer is wrong, fall back to the LLM and answer it from general knowledge அப்படின்னு மட்டும் போடுறேன். சின்ஸ் வந்து ரிட்ரீவல் கொஞ்சம் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது, பேசிக் ரேக் இதெல்லாம் ஒரே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் நோ வந்திருக்கு. இங்கே இன்புட் என்ன போயிருக்குன்றதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இஸ் த பார்க்கிங் அவைலபிள் அப்படின்னு கேட்டிருக்கோம். இங்கேருந்து ரிட்ரீவல் ரெஸ்பான்ஸ் வந்து எம்டியாக வந்திருக்கு. அங்கேருந்து ரிட்ரீவே நடக்கலை. ஒரே ஒரு வாட்டி இதை மட்டும் சோஷியலிகளி. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். நம்மளோட நேம் ஸ்பேஸை வந்து இங்கே ஆட் பண்ணலாம். ஓகேவா. நம்ம அங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதையே இங்கே கொடுக்கணும். இது ஆக்சுவலாக டைனமிக்காக மாற்றிக்கலாம். இப்போதைக்கு இதுவே இருக்கட்டும். ஓகேவா. ஸோ பைன்கோனில் வந்து இந்த டேட்டுக்கு பதிலாக ஒரே டாக்குமெண்ட்டாகவே யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து வேறு மெத்தடுக்காக யூஸ் பண்ணேன். இப்போதைக்கு டைம் பீயிங்க்கு இந்த இதை எடுத்து பைன்கோன் நேம் ஸ்பேஸில் போட்டு இப்போ வந்து வச்சுட்டு அதே கேள்வியே கேட்கலாம். ஓகேவா. ஸோ ஏன்னா வந்து நம்ம நேம் ஸ்பேஸில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து இருக்கா இல்லையான்னு தெரில. ஓகேவா. திருப்பி என்ன கேட்குன்னா, இஸ் த பார்க்கிங் அவைலபிள் அப்படின்னு கேட்குறேன். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ கொடுக்குறேன். அங்கே போய் பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் பார்க்கிங் அந்த மாதிரி சொல்லுதில்ல. இது என்னன்னா, வெக்டர் டிபிலேருந்து கரெக்டாக இன்னுமே ஃபெச் ஆகலை. ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக வருது. ஸோ இங்கே ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ரெக்கார்டு ப்ரௌஸு நேம் ஸ்பேஸில் போயிட்டு 75 ரெக்கார்ட்ஸ் ஆடட். பட் நம்ம வேறு ஏதாவது கேள்வியை சும்மா கேட்டு பார்க்கலாம். டு வி ஆஃபர், ஒரே நிமிஷம் கைஸ், இதை ஒரு ஆக்டிவ் வைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல போயிட்டு அதே கேள்வி கேட்குறேன். ஐ எம் நாட் சர்டன் ஹூ ஆர் யூன்னு கேட்குறேன். ஏன்னா ரிட்ரீவ் ஆகுது. பட் கொஸ்டின் அண்ட் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன். ஓகே, டெல் மீ அபவுட் த ரெஸ்டாரண்ட் இன் டீட்டெயில். என்ன ரிட்ரீவ் ஆகி வருது. ஐம் சாரி, ஐ டோன்ட் ஹேவ் அ ஸ்பெசிஃபிக் ரெஸ்டாரண்ட். இஃப் யூ ஹேவ் அ பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட் இன் அ மைண்ட். ஓகே, இது Q&Aல தான் இருக்குது. வேர் ஐ கேன் வியூ த மெனு அப்படின்னு கேட்டால் திருப்பி ஒரு ரிப்பீட்டடாக கேட்போம். அப்படி இல்லைன்னா வேற ஒரு டாக்குமெண்ட் ஆட் பண்ணி திருப்பி கேட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ். சானபிள் டு ஸ்பெசிஃபிக். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா, சிம்பிளாக போயிட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் ஒரு 10 இது மட்டும் கொடுன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுலேருந்து கேட்குதான்னு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஏதாவது ஒரு PDF மட்டும் இருக்கான்னு பார்க்குறேன். இன்டர்நெட்லேருந்தே டவுன்லோட் பண்ணுறேன். ப்ராம்ப்ட் PDF அப்படின்னு எடுத்துக்கிறேன். சம்வாட் பிடிஎஃபாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஒரு PDF இருக்குது. ஓகே, இவ்வளோ பிடிஎஃப்லாம் வேணாம். நம்ம வந்து என்ன பண்ணலான்னா,
ஃபர்ஸ்ட்டில் இருக்க ஐஐடி டெல்லி அதே கொடுக்கலாம். ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டாக்குமெண்ட் வந்து வேறு கொடுத்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சேவ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ட்ரைவில் வந்து நம்ம இதை அப்லோட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது சூஸ் ஆகிடும். ஓகேவா? ட்ரைவுக்கு போங்க. ட்ரைவில் போயிட்டு லேப்டாப்பே ஸ்டக் ஆகிருக்கு. அதை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போயிட்டு ட்ராக் பண்ணி போட்டுருங்க. இப்போ இது அப்லோட் ஆனதுக்கப்புறம் இதை இன்னொரு வாட்டி நம்ம அப்செட் பண்ணுறதுக்காக இது லெஃப்ட் சைடில் போய் எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ கொடுங்க. இதை வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரே ஒரு வாட்டி இதை அடிக்கடி செக் பண்ணுங்கள், கரெக்டாக தான் ஃபைல் வருதான்னு. இது என்ன ஃபைலுன்றதை மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வருது. ஸோ இது அப்செட் ஆகுதான்னு பாருங்கள். 75 ஐட்டம்ஸ். ஐ ஃபீல் சம்வாட் இது ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த இடத்துல வந்து என்னன்னாக்கா பைனரி டேட்டாவை கொடுங்க. நம்ம ஏன்னா டேட்டா வந்து டவுன்லோடடாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது மட்டும் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். அதனால தான் டேட்டா வந்து இப்படி வருது. ஸோ அதுக்கப்புறம் டேட்டா ஃபார்மேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும். அடுத்தது வந்து ஆட் ஆப்ஷனில் வந்து ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இதை வந்து திருப்பி வந்து ஒரு வாட்டி ரன் பண்ணுங்க. இப்போ வந்து என்ன வருதோ அதுதான் வந்து கரெக்டானது. ஸோ இப்போ இந்த இதில் வந்து என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். இதோடைய ஐடியை தூக்கி அங்கே போடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து 3 நேம் ஸ்பேஸ் வந்திருக்கும். அந்த மேலே இருக்கிற 2மே டெலீட்டே பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கம்பெனி ஒரு நிமிஷம். அதே மாதிரி இதுவும் டெலீட் பண்ணிட்டு இது ஏன்னா அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து என்னன்றதை நான் சொல்கிறேன் திருப்பி. டெலீட் நேம் ஸ்பேஸ். இப்போ இந்த இடத்துல என்னன்னாக்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஃபால்ட் டேட்டா லோடர் கொடுத்தோம். அது ஜேசானாக கொடுத்துருந்தோம். அதுபோல் ஏன்னா இங்கே பைனரி டேட்டா வருது, நம்ம ஜேசானாக கொடுக்குறோம். ஃபைலை டவுன்லோட் பண்ணி நம்ம இங்கே கொடுக்குறோம். இங்கே ஜேசானாக கொடுத்தா ஓகே. நம்ம பைனரியாக கொடுக்கறதுனால இதை மட்டும் ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் போயிட்டு என்ன ஃபைல் நேம் வந்துச்சுன்னு மட்டும் பார்த்துக்கிறேன். இங்கே இல்லை, இந்த வெக்டர் டிபியில் என்ன ஃபைல் நேம் வந்துச்சுன்னா இதுதான் வந்துச்சு. இது வரல, இது வந்துச்சு. ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிட்டு இப்போது இந்த பேசிக் ரேகுக்கு அப்புறம் இருக்கிற பைன் கோடில் இந்த ஃபைலை கொடுக்குறேன். ஓகேவா? ஒரு நிமிஷம் கைஸ், இது காப்பி ஆகலை. காப்பி ஆகிருக்கு, எல்லாமே காப்பி ஆகிருக்கு. காப்பி, இதை மட்டும் பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். சேவ் கொடுத்துருங்க, ஆக்டிவில் மாற்றுங்க. இப்போது இந்த பிடிஎஃப்லேருந்து ஏதாவது கேட்கலாம். ஓகேவா? இந்த பிடிஎஃப்லேருந்து என்ன கேட்கலான்னா ப்ராம்ப்டை பற்றி கேட்கலாம். அதுக்கப்புறம் அந்த எஃப்ஏக்யூவை நம்ம திருப்பி வந்து இம்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹலோ அப்படின்னு கேட்குறேன். ஜஸ்ட்டு வந்து கான்வர்சேஷன் மேக் பண்ணுறேன். டெல்மி அந்த ப்ராம்ப்டில் ஏதாவது இருக்கான்னு கேட்கும். பேராமீட்டர் டெல்மி அபவுட் பேராமீட்டர்ஸ் ஆஃப் டிகோடிங் அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். டெல்மி பேராமீட்டர்ஸ் ஆஃப் டிகோடிங் இன் ப்ராம்ப்ட். இது வந்து ஆக்சுவலாக எங்கே போயிட்டு வருதுங்கிறது தான் நான் பார்க்கணும். ஓகே, இது வந்து அதே இதில் இருக்கிறதே வருதான்னு பார்ப்போம். டெம்பரேச்சர் டாப்பி தெரியுதா? அது வந்து எங்கேருந்து சொல்லியிருக்குன்னா, ஒரே நிமிஷம் கைஸ், இதுக்குள்ளே போனீங்கன்னா டெம்பரேச்சர் டாப்பி அதை பற்றின இது சொல்லியிருக்குல்ல, இங்கே இந்த டெம்பரேச்சர் டாப்பி இதை வச்சு சொல்லியிருக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகிருக்குங்கிறத ஒரு வாட்டி எக்ஸிக்யூஷனில் போய் பார்க்கலாம். ஸோ எக்ஸிக்யூஷனில் வந்து என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுன்னா ரேக்கு தான் போயிட்டு வந்திருக்கோம். பேசிக் ரேகில் போயிட்டு வந்திருக்கு. ரிட்ரீவல் என்ன நடந்திருக்கு
பார்த்தீங்களா? ஒய் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்னென்ன ரிட்ரீவல்லாம் வந்திருக்கோ, அது எல்லாமே இங்க வந்திருக்கு. ஸோ 4 ரிட்ரீவல் நடக்கும். 3 1 2 3 4 ரிட்ரீவல்ஸ் வந்து நடந்திருக்கு. அந்த ரிட்ரீவல் தான் அவுட்புட்டா போயிருக்கு. அதிலிருந்து சம்மரி பண்ணி வந்திருக்கு. ஓகே கைஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணத விடக்கூடாது. அதனால நான் அதுக்கும் போயிட்டு ஒரு ரிட்ரீவல் வந்து நான் திருப்பி ஆட் பண்றேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணேன்னா, எஃப்ஏக்யூ வந்து புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம். இத காப்பி பண்ணி நோட்பேட்ல போயிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து எஃப்ஏக்யூ நியூ அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த எஃப்ஏக்யூ டாக்குமெண்ட்டை இங்கே திருப்பி அப்லோட் பண்ணுறேன். நியூ டாக்குமெண்ட். ஓகேவா? அதை அதுக்கு முன்னாடி வந்து ட்ரைவை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து போட்டாக்க இப்போ இந்த இடத்துல வந்து நியூ டெக்ஸ்ட் வந்து வந்துடுச்சா? இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ இதை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ கொடுங்க. இதை ஏன் நான் இவ்வளோ ஹேண்ட்ஸ் ஆனாக பண்ணுறேன்? இது ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன் கைஸ். அப்பயும் நான் திருப்பி ஹேண்ட்ஸ் ஆனாக பண்ணுறப்போ நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணணும் அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்காக தான் நான் வந்து திருப்பி இதை பண்ணுறேன். ஸோ எரர் வர்றதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்றதை பாருங்கள். அதே மாதிரியே நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணேன்னா, பைன்கோனில் என்ன வந்து க்ரியேட் ஆகிருக்கோ புதுசாக, இப்போ வந்து இதுதான் லேட்டஸ்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கு. அதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இது ரிலேட்டடாக இப்போது கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதில் வந்து பைன்கோனில் போயிட்டு இதை வந்து எப்படி டைனமிக்காக ஒரே ஃபைலே ஆட் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். அது வந்து நான் வந்து இந்த டிஃப்ரென்ஷியேட் காட்டணுன்றதுக்காக ஒரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சேவ் கொடுத்துட்டு இப்போ ஆக்டிவாக வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த நியூ ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கேட்குறேன் பாருங்கள், போன வாட்டி எப்படி ஏமாத்துச்சு. ஸோ இப்போ ஹலோ கேட்டுக்கிறேன். அங்கே போயிட்டு டூ வி ஹாவ் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக, ஏன்னா இந்த டைம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக ஒர்க் ஆகுன்ற ஒரு கட்ஸில் கேட்குறேன். ஸோ காப்பி இதை வந்து கேட்குறேன். இந்த எஃப்ஏக்யூ உங்களோட பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே இதை அப்ளை பண்ணணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கேட்டிருக்கேன். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டினை வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலோ ஒரு டாக்குமெண்டோ பார்த்தீங்களா? இப்போ வந்து கரெக்டாக ரிட்ரீவ் ஆகிருக்கு. அது ரிட்ரீவ் ஆயிருக்கா இல்லையான்னு எங்கே பார்ப்போனாக்க, நம்மளுடைய எக்ஸிக்யூஷனுக்குள்ளே போங்க. எக்ஸிக்யூஷனில் இப்போ இந்த 1 மினிட் ஏன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குன்னா, அந்த ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகிறது செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம ஆக்டிவில் வச்சுட்டோம்னாக்க. ஸோ இந்த இடத்துல போயிட்டு ரிட்ரீவலை பாருங்கள். விஆர் எல்லாத்தையுமே அது ரிலவெண்ட்டாக இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்திருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எதுலையாவது ஒரு இதில் வந்து அது இருக்கும். ஸோ க்ளூட் ஃப்ரீன்னு ஏதாவது இருக்கும். அதை வச்சு அது ஆன்சர் பண்ணுது கைஸ். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு ஏஜென்ட் மூலியமாக பண்ணுறது. இங்கே இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஒரு ஏஜென்ட் வந்து டிசைட் பண்ணாது. இப்போது இது வந்து இது ரிலேட்டடாக கேட்கலன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அதை ஃபார் எக்ஸாம்பிள் டெல் மீ அபவுட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவேன். டெல் மீ அபவுட் கிரிக்கெட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ அங்கே வந்து கிரிக்கெட் இருக்காது. அதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா நார்மல் எல்எல்எம்ல செக் பண்ணி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்களா? ஸோ விச் மீன்ஸ் என்னன்னா, அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வரல. அதனால நார்மலாக ஜென்ரல் நாலேஜில் ஆன்சர் பண்ணுன்னு சொன்னாக்க, இந்த ரேக் வந்து எப்படி இருக்கும்னா, எனக்கு தெரியலங்கிறத சொல்லவே சொல்லாது. அப்போ உங்களுக்கு கம்பெனியோட டேட்டாவையும் ரேக் வந்து ஆன்சர் பண்ணிடும். நார்மலாக ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்டிங்கனாலும் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து சேட் இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ட் தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து தி பேசிக். ஓகேவா? இதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டெப் இருக்குது. என்னன்னாக்க, இதில் வந்து வெப் சர்ச் ஆட் பண்ணோன்னாக்க லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரியும். இப்போ நான் லேட்டஸ்ட்டாக வந்து டெல் மீ அபவுட் லேட்டஸ்ட்டு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஸ்கோர் அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணும்? சொல்லாது. பட் இது ரேகு தான். ரேகுக்கு போயிட்டு செக் பண்ணிவிட்டு வந்து திருப்பி வந்து எல்எல்எம்க்கு வந்துட்டு இது எல்லாமே செக் பண்ணிட்டு வரப்போ ஐ கரண்ட்லி டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் டு தி, இது ஏன் சொல்லுதுன்னா வெப் சர்ச் இல்லை. இப்போ இந்த ஏஜென்ட் ரேக்கு நம்ம வெப் சர்ச்சையும் கொடுத்தோம்னாக்க விச் இஸ் ஹை அதுதான் ஏஜென்ட் ரேக் 2.1 எதுக்கு சொன்னேன்னா அதுக்காக தான் சொன்னேன். இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு வெப் சர்ச்சை மட்டும் ஆட் பண்ண போகிறேன். வெப் சர்ச் என்ன பண்ணலாம்னா, சர்ப் ஏபிஐ நம்ம ஆல்ரெடி இதை இன்டகிரேட் பண்ணிட்டோம். சர்ப் ஏபிஐ வச்சு
ஜஸ்ட்டு அத மட்டும் குடுத்துட்டு, இங்க போயிட்டு என்ன பண்ணணும், உடனே நம்ம வந்து டூல் கால்ல வந்து சொல்லணும். இஃப் யூசர் ஆஸ்க் எனிதிங் இஃப் யூசர் ஆஸ்க் எனிதிங் லேட்டஸ்ட் கரண்ட் டேட்டா கால் SERP API, அதாவது கூகுள் சர்ச் அண்ட் தென் ஆன்சர் இட் அப்படின்னு ஒரு சிம்பிளான இதுதான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம்னா சேவ் பண்ணிட்டு இந்த ரேகில் அதே கேள்வி கேட்குறோம். ஸோ இந்த டூல் தான் ஆட் பண்ணணும்ல, இதில் நீங்கள் எக்ஸ்டர்னல் டூல் கூட ஆட் பண்ணிக்கலாம். டெல் மீ அபவுட் லேட்டஸ்ட் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஸ்கோர் அப்படின்னு நான் போட்டதுக்கப்புறம் இப்போ வெப் சர்ச் பண்ணிட்டு வருமா, இதை வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இது வருதா, இப்போ என்னென்னலாம் இருக்குது, நார்மலாக கேட்டாலும் ஆன்சர் பண்ணும், லேட்டஸ்ட்டாக கேட்டாலும் ஆன்சர் பண்ணும். இப்போ இங்கிலாந்து அதுக்குள்ளே 5 விக்கெட் வந்துச்சு. ஓகே, ஸோ அடுத்தது வந்து என்னன்னாக்க உங்கள் ரேகில் இருந்து கேட்டாலும் வரும். ஓகே, நான் இந்த மாதிரி கேள்வி கேட்டாக்க ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுங்கிறத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்பயுமே என்ன ஆகும்னா ரேகுக்கு தான் போகும். ரேகில் போயிட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயில் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். SERP API வந்து எதில் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். இதுதான். ஸோ இதில் வந்து என்னன்னாக்கா லேட்டஸ்ட்டு நியூஸ்ன்னு கேட்டதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னாக்க வெப் சர்ச் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜென்ரலாக ஒன்று கேட்டீங்கல்ல, ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன கேட்டிருந்தோம், ஜென்ரலாக இப்போ கேட்குறது எப்படி போகும்னா இந்த மாதிரி வரும். நம்மளோட இன்புட்டுக்கு இந்த மாதிரி கொரீஸ்லாம் வந்து ஹலோன்னு கேட்டாலே இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் எந்த இன்புட் கேட்டாலும் ரேகாக தான் வரும். இப்போ லேட்டஸ்ட்டு டேட்டா ஏதாவது கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து கண்டிப்பாக பேசிக் ரேக்குள்ளே போகாது. வெப் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா இந்த ரேக் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஏஜென்டிக் ரேக்கு முன்னாடி ஸ்டெப்பு. ஓகேவா, இது ஏஜென்டிக் ரேக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏஜென்டிக் ரேக்கு இந்த ஏஜென்ட்டுக்கும் ஒரு ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான் வந்து கன்வெர்ட் ஆகும். பட் இந்த ஏஐ ஏஜென்ட் கம்ப்ளீட்லி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரைவில், இதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு அப்லோட் பண்ணிடும். ஓகேவா, அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதே வந்து இது ரிலேட்டடாக ஆன்சர் கேட்கும். இந்த இடத்துல ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணுங்கள். என்ன சேஞ்சஸ்னால் பைன்கோன் ஸ்டோரில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பைன்கோன் நேம் ஸ்பேஸ் வந்து இங்கே கொடுக்குறோம்ல, இதை வந்து ஒரே நேம் ஸ்பேஸே கொடுத்துக்கும். ஓகேவா, ஒரே நேம் ஸ்பேஸே கொடுத்துட்டு இதையே அங்கேயும் கொடுங்க, அவ்வளோதான். இப்போ பைன்கோன் நேம் ஸ்பேஸில் வந்து டெமோ ரேக் சோஷியல் ஈகிள் ஏன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்டெப்பை மட்டும் நான் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், லேட்டஸ்ட்டாக இருக்கிறது. இப்போ என்ன பண்ணணும்னா இதே ஃபைலை வந்து இங்கே கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த ஃபைல் புதுசாக அப்லோட் பண்ணாலும் இதே நேமில் வந்துடும். இப்போ சோஷியலி டெமோ ராகுன்னு இருக்குல்ல, இந்த நேம் வந்து டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துலையும் வந்து அதே இதை கொடுத்துக்கோங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து டைனமிக்காக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக நான் வந்து அந்த டேட் அண்ட் டைம் கொடுத்தேன். பட் இப்போது வந்து நார்மல் இதுதான். இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா நீங்கள் புதுசாக ஃபைல் ஆட் பண்ணுறப்போ அங்கே அந்த நேம் ஸ்பேஸ்லேயே எல்லாமே க்ரியேட் ஆகிடும். நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரேக் ஏஜென்ட் 2.0. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு 10 to 15 டாக்குமெண்ட் ஒரே நேம் ஸ்பேஸில் க்ரியேட் பண்ணிட்டு இந்த ரேக் ஏஜென்ட்டை பயங்கரமாக என்ன கேள்வி கேட்டாலும் இன்டெலிஜென்ட்டாக ஆன்சர் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணுங்கள். இது டெலகிராம்லேயே ரெடி பண்ணிக்கோங்க, கான்வர்சேஷனலாக இருக்கட்டும். விச் மீன்ஸ் வந்து இதுதான் இருக்கிறதே தி ஹையஸ்ட் இன்டெலிஜென்ட் சேட் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும். இந்த ஏஐ ஏஜென்ட் ரேக் ஏஜென்ட் தான் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த டூல் காலிங் கூட பண்ணலாம். இப்போ உங்கள் ஆஃபீஸில் வந்து கூகுள் ஷீட்டில் வந்து இந்த டேட்டாவை போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இங்கே வந்து சேல்ஸாக வந்து யாராவது வந்து என்கொயரி பண்ணுறாங்க, அவங்களோட டீட்டெயில் போடனாலும் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ரேக் ஏஜென்ட்டோடைய டெமோ. இதை வந்து நீங்கள் 1 by 1 ட்ரை பண்ணிவிட்டு இதில் எந்த டவுட் வந்தாலும் வீடியோவை ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு நிறையவே புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.